துலாம் ராசி. துலாம் ராசின்னு எடுத்துக்கிட்டாவே இளமையான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். இனிமையா பழகக்கூடியவங்க. எல்லார்கிட்டையும் நட்புணர்வு, ஒரு புரிந்துணர்வுங்கிறது இருக்கும். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கிறத ஒரு நொடியில் புரிஞ்சு தெளிஞ்சு பதில் சொல்லக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான். பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அவசரப்பட்டு மடமடன்னு பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை. பார்க்கவும் சரி, பேசவும் சரி, அழகானவங்க, இனிமையானவங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே இவங்களை வாழ்க்கை துணையை அமைச்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். காரணம், இவங்க ஒரு அமைதி விரும்பிங்க. பொறுமை, நிதானம், இது எல்லாமே உங்களுக்கு நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இவங்களை சுற்றி அமைதி, சமாதானம், சந்தோஷம் எப்போதுமே இருக்கும். விட்டு கொடுத்து போகக்கூடிய குணமும் உங்களுக்கு அமைன்னு சொல்லலாம். மற்றவங்க சந்தோஷத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் இவங்களுடைய தன்னுடைய வசதி வாய்ப்பையும் விட்டு கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பெரும்பாலுமே துலாம் ராசியை பொறுத்த வரைக்குமே மனைவிகளாக கிடைக்கக்கூடிய ஆண்களும் கொடுத்து வச்சவங்க தான். அதே மாதிரி கணவனாக கிடைக்கக்கூடிய மனைவிகளும் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கோபம், வெறுப்புங்கிறது இவங்களுக்கு கிடையாது. சண்டை சச்சரவு கண்டாலே இவங்களுக்கு பிடிக்காது. அந்த இடத்துல இருக்கவும் மாட்டாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் ரெண்டு தரப்பினரையும் அழைச்சி பேசி அவங்கவுங்க நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு சமாதானம் செய்து வைக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க. ரெண்டு தரப்பினருக்குமே இதுதான் நல்லதுன்னு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அன்பான குணமும் இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும். பெரும்பாலும் ஒருத்தர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினாவே போதும், அவங்களுடைய குணாதிசயம் என்ன, அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கிறத சொல்லிடுவாங்க. முடிவு எடுத்த பின்னாடி குழம்புறது உங்களுக்கு கிடையாது. நிறைய நேர்மை சார்ந்த விஷயம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் உச்சடையக்கூடிய ராசி. அதனால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குணம் இருக்கும். தெளிவான சிந்தனை, தீர்க்கமான பேச்சு, இது எல்லாமே இந்த ராசிக்காரங்களுக்கு சொந்தன்னே சொல்லலாம். பெரும்பாலுமே இவங்க எல்லா இடத்துலையுமே சாமர்த்தியமாக பழகக்கூடியவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் உழைப்பும் அவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். பொழுதுபோக்கான விஷயங்களும் இவங்க விரும்பி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அழகு, கலை உணர்ச்சி, இதில் எல்லாத்துலேயுமே நாட்டம் இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும். சுக்கரன் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறதால துலாம் ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே கலை திறமைகளில் சிறந்தவங்களாகவும் காதல் விஷயங்களை கை தேர்ந்தவங்களாகவும் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம். துலாம் ராசியில பெண்களாக இருந்தாலுமே சிறந்த குடும்ப தலைவர்களாக அமைவாங்க. அருமையான தாய்மார்களும் இவங்க தான். தங்களுடைய குழந்தைகள், கணவருடைய முன்னேற்றம் குறித்து ஒவ்வொரு நொடியும் சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அமையும். அழகு, அன்பு, பண்பு, நிதானம் கொண்டவங்களும் இவங்கன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணன்னு விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இது வரைக்குமே நிறைய மனப்போராட்டங்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். உறவினர் வகையில், நண்பர்கள் வகையில் நிறைய மனப்போராட்டங்களை சந்திச்சவங்களுக்கு அந்த போராட்டம் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உச்சம் பெற்ற ராசி அதிபதி சுக்கிரன் 3, 6ஆம் அதிபதி குருவோட பரிவர்த்தனை பெறக்கூடிய நேரம். இது வரைக்கும் சந்திச்ச பிரச்சனை எல்லாமே சூரியனை கண்ட பனி மாதிரி விலக ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சகோதர ரீதியாக அவங்க முயற்சிக்கு இனி ஒரு பக்கபலம் கிடைக்கக்கூடிய நேரம். இதனாலேயே இயல்பிலேயே ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதுலையுமே வெற்றி காணலாங்கிற ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறதால எல்லாத்துலேயுமே முழுமையான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எந்த புதிய முயற்சி செஞ்சாலுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். தொழிலில் ஏற்பட்டிருந்த சங்கடம் விலக ஆரம்பிக்கும். வருமானம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. சுப செலவு இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறதால கடன் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் இருக்கலாம்னு சொல்லலாம். வேலையிலுமே கொஞ்சம் இந்த நேரம் கூட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. தொடர்ந்து மன சங்கடம் உங்களுக்கு தீரவும் வாய்ப்பு இருக்குது. திருமண முயற்சி எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத இடமாற்றம் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தோட ஒரு இணைந்து செயல்படக்கூடிய தன்மை உண்டாகுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே வேலையில் ஏற்பட்டிருந்த தொல்லை, வீண் பழி, அவமானம், இது எல்லாமே நீங்கும். வெளிநாட்டு பயணத்தில் ஏற்பட்டிருந்த தட தாமதமும் விலகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தேவைக்கேற்ற வருமானம் இருந்தாலுமே வரவுக்கு மேலே செலவுமே கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்குமே முன்னேற்றம் உண்டு. பொது வாழ்க்கைன்னு வர்றப்ப புதுசாக பதவி, பொறுப்பு, இது எல்லாமே கிடைக்கலாம். அமாவாசை அன்னைக்கு உணவு தானம் செய்ய பாருங்க. அன்றைய தினங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வரதும், வயதானவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள், அன்னதானம் மாதிரியான விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வரதும், அதே மாதிரி கம்பளிகள், காலனி மாதிரியான விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரதுமே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். அமாவாசை நாட்களில் முன்னோர் வழிபாடு கூடவே குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்க பாருங்க. அடுத்தடுத்து நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம்.
ராகு பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே உங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணம் ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பாகிஸ்தானத்துல செவ்வாய் வக்கரமாக இருக்கிறதால நிதி நிலைமையில உங்களுக்கு எந்த சிரமமே இல்லை. கொடுக்க வேண்டிய கடன் எல்லாமே ஒரு பகுதி நீங்க படிப்படியா கட்டிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சனி சுக்கிரனுடைய சேர்க்கை பொறுத்த வரைக்குமே நல்ல முன்னேற்றம். வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, தொழில் எடுத்துக்கிட்டாலும் சரி, நல்ல முறையில நடைபெற ஆரம்பிக்கும். உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய நேரம். தொடர்ந்து இந்த நேரத்தில் கோவில்களுக்கு வேண்டுதல் இருந்தாலும் சரி, நேர்த்திக்கடன் செலுத்திட்டு வந்தீங்கனாலும் நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம். புதன் உங்கள் ஆரோக்கிய குறைபாட்டை எல்லாமே சீர்படுத்துவார். நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் எல்லாமே இன்னைக்கு கட்டுக்கடங்கி இருக்கும். மறைமுக உறுப்புகளில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகளும் நீங்க வாய்ப்பு இருக்குது. வீடுகளில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் ஏற்படும். கொஞ்சம் பயணம் இந்த நேரம் அதிகமாக இருக்கலாம்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே சுக்கிரன் ராகு கூட இணைஞ்சிருக்கக்கூடிய நேரங்கிறது கணவன் மனைவி கருத்து வேறுபாடுங்கிறது இல்லாமல் இருக்காது. அதனால இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தையில் கவனம் பாருங்க. கோபமாக பேசுறதோ சில நேரம் வார்த்தை விடுறதோ வேண்டாம். எது பேசுறதா இருந்தாலும் நீங்க இந்த நேரத்தில் யோசிச்சு பேசுறது நல்லது. குடும்ப பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே கவலை ஏற்படாமல் இருக்கணும்னா பேச்சுவார்த்தையில் கவனமா இருந்துட்டாலே எந்த பாதிப்புமே இல்லை. திருமணம் மாதிரியான சுப சடங்குகள் இந்த நேரத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் தற்காலிக தடையை ஏற்படுத்தி பின்னாடி உங்களுக்கு நல்லபடியாக முடியும். நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். முடிஞ்சா ஒவ்வொரு மாதமுமே பிரதோஷ நாட்களில் விரதம் இருக்க பாருங்க. பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரி, நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். கோவில்களில் மட்டும் இல்லை, வீடுகளில் கூட நீங்கள் காலை மாலை 2 வேளையும் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். மேலுமே சூரியனோட நிலையை பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இது வரைக்குமே பல பாடங்களை உணர்ந்திருப்பீங்க. பட்ட பாடங்களில் இருந்தே இனி ஒவ்வொன்றும் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட போகுது. தொடர்ந்து நெருக்கமான நண்பர்கள் உதவியால எல்லாத்தையுமே தாண்டி வரக்கூடிய நேரம். சந்திரனுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறாங்க. பண வரவு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாமையும். திருமண பேச்சுவார்த்தை சிக்கல் இல்லாம நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஐடி துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தா இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். ஆனா குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் புரிந்துணர்வு தேவைப்படுன்னு சொல்லலாம். நிலம் வாங்கக்கூடிய யோகம், புதிய வீடு கட்டக்கூடிய யோகம், தொழில் முயற்சி எல்லாமே இந்த காலத்துல சிறப்பா இருக்குது. வியாபாரத்துலையுமே கணிசமான லாபம் கிடைக்கும். பிரிஞ்சு போன உறவு எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு. விவசாய வேலையில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்ல லாபம் பார்க்கலாம். தோப்பு குத்தகம் மூலமாகவும் வருமானம் கிடைக்கும். பொறுமையும் நிதானமும் குடும்ப பிரச்சனைகளுக்கு இது தீர்வாகும்னு சொல்லலாம். வரவுக்கு மேலே செலவு ஒரு பக்கம் இருந்தாலுமே கடின உழைப்பு நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்ல மாற்றங்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி மன ஆரோக்கியம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்குமே யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வர பாருங்க. மனசுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். மன ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலே உடல் ஆரோக்கியமும் தன்னால் வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. புதன் சுக்கிரன் ராகு பொறுத்த வரைக்குமே இந்த 3 கிரகமே உங்களுக்கு பக்கபலமாக இருந்து நன்மை வழங்குவாங்க. பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லலாம். எந்த வேலையிலையும் திட்டமிட்டு செயல்பட பாருங்க. பொறுமையும் நிதானமும் இயல்பாகவே உங்களுக்கு சொந்தம்தான். இந்த நேரத்தில் எந்த செயல்பாடையும் அவசரப்பட வேண்டாம். ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். கூடவே துர்க்கை வழிபாடு ராகு காலத்தில் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது நல்லது. நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு நீங்கள் எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலுமே வெற்றி கிடைக்கும். வியாபார ரீதியாகவும் முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் எதிராக செயல்பட்டவங்க எல்லாமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறுவாங்க. தடவட்ட வேலை நல்லபடியாக நடக்கும். வருமானமும் சிறப்பாக இருக்குது. இனி அடுத்தடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு சிறப்பான வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம். அதே சமயம் குழந்தைகளுடைய நிலையில நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க பாருங்கள். வாழ்க்கை துணை உடல் ரீதியாகவும் இந்த நேரம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்றது நல்லது. குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் பேச்சுவார்த்தையில கவனமா இருந்துட்டு வந்தாலே நல்ல மாற்றம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு சாதகமா இருக்கிறதால இது வரைக்கும் நீங்க சந்திச்ச பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க. நெருக்கடி விலக ஆரம்பிக்கும். நினைச்சது நடக்க ஆரம்பிக்கும். உங்க செல்வாக்கு உயர்ந்து வரக்கூடிய நேரம். உடல்நிலை எடுத்துக்கிட்டாலுமே சின்ன சின்ன பாதிப்பு ஆரம்பத்தில் தந்து இறுதியில் சீராக வாய்ப்பு இருக்குது. தொழிலுமே நல்ல முன்னேற்றம் பார்க்க முடியும். போட்டியோட நிலைமைங்கிறது உங்களுக்கு வெற்றி. வேலையிலுமே ஏற்பட்டிருந்த பிரச்சனை, மறைமுக ஒரு பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய நேரம்னு சொல்லலாம். இழுபறியாக இருந்துட்டு வந்த பல விஷயம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. விசாகம் 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த நேரம் புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய காலம். புத்திசாலித்தனம் கூடவே உங்களுக்கு துணையாக இருந்தால் நினைச்சதை சாதிப்பீங்க. வியாபாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தம் கிடைக்க ஆரம்பிக்கும். வங்கியில் கேட்டிருந்த பண உதவி, கடனும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு முயற்சி எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்குன்னு சொல்லலாம். குடும்பத்தில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பல நெருக்கடிகளுக்கு தீர்வு காண போறீங்க. வியாபாரத்திலுமே லாபம் அதிகரிக்கக்கூடிய நேரம். எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்தடுத்து நல்ல
மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றா நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க, நேர்மையை செயல்பட பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எந்த செயல்பாட்டை நீங்கள் தொடங்குறதா இருந்தாலும் சரி, புதிய முயற்சிகள் தொடங்குறதா இருந்தாலும் விநாயக பெருமான் வழிபாடுகளையும் கூடவே நீங்கள் செஞ்சுட்டு தொடங்குங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.